ரகம் யானைக்காது அவரை, பட்டை அவரை, கோழி அவரை, பட்டை அவரையில சிவப்பு, நெட்டு ரகம், குட்டை அவரை. வகைகள்னு பார்த்தா குட்டை அவரை, பந்தல் அவரை. பட்டம் சித்திரை பட்டம், ஆடி பட்டம், ஆவணி, தை, மாசி. விதை அளவு 1 ஏக்கருக்கு பந்தல் அவரைக்கு 2 கிலோ விதையும், குத்து அவரைக்கு 8 கிலோ விதையும் 1 ஏக்கருக்கு தேவைப்படும். விதை நேர்த்தி செய்யும் முறை: 1 கிலோ விதைக்கு 10 கிராம் வீதம் ட்ரைகோடெர்மா விரிடி கலந்து விதை நேர்த்தி செய்து விதைக்கலாம். உயிர் உர விதை நேர்த்தின்னு பார்த்தா 1 கிலோ விதைக்கு 200 கிராம் ரைசோபியம், 200 கிராம் பாஸ்போபாக்டீரியா இரண்டையும் ஆரிய அரிசி வடிகஞ்சியில் கலந்து 24 மணி நேரத்திற்குள் நடவு செய்ய வேண்டும். நிலம் தயாரித்தல்னு பார்த்தா மண் நன்றாக பொடியாகும் அளவிற்கு 5 உழவுகள் போட வேண்டும். குட்டை அவரைக்கு பாத்தி முறையை பின்பற்ற வேண்டும். கடைசி உழவின் போது 5 டன் தொழு உரம் இட வேண்டும். வாய்க்கால் அமைத்தல்: 10 அடிக்கு ஒரு வாய்க்கால் அமைக்க வேண்டும். உயிர் உரம் திரும்ப பயிர்ல நடவு செஞ்ச பயிருக்கு அப்புறம் போடுறது 2 கிலோ ரைசோபியம், 2 கிலோ பாஸ்போபாக்டீரியா, 1 கிலோ ட்ரைகோடெர்மா விரிடி ஆகியவற்றை 50 கிலோ ஆரிய எருவில் கலந்து வயலில் ஈரம் இருக்கும் பொழுது விதைக்க வேண்டும். நுண்ணுரம் பயிர் வகை நுண்ணுரம் 1 ஏக்கருக்கு 2 கிலோ 20 கிலோ மணலுடன் கலந்து கடைசி உழவின் போது இட வேண்டும். பயிர் இடைவெளின்னு பார்த்தோம்னா வரிசைக்கு வரிசை 10 அடி, செடிக்கு செடி 2 அடி என்ற இடைவெளியில் விதைகளை நடவு செய்ய வேண்டும். இயற்கை உரம்: 1 ஏக்கருக்கு தொழு உரம் 1 டன் என்ற அளவில் குட்டை அவரைக்கும், பந்தல் அவரைக்கு 1 குழிக்கு 2 கிலோ தொழு உரம் என்ற அளவிலும் இட வேண்டும். ரசாயன உரம் 1 ஏக்கருக்கு TAP 50 கிலோ வைத்து மண் அணைக்க வேண்டும். நீர் நிர்வாகம்னு பார்த்தா 4 நாட்களுக்கு ஒரு முறை தண்ணீர் பாய்ச்ச வேண்டும். மேலும் காய் அறுவடைக்கு முதல் நாள் தண்ணீர் விட்டுத்தான் அறுவடை செய்ய வேண்டும். காய் அறுவடை செய்த பின்பும் மறுநாளே தண்ணீர் பாய்ச்ச வேண்டும். பூக்கும் பருவம், காய்க்கும் பருவம் போன்ற காலங்களில் தண்ணீர் பாய்ச்சுவது மிகவும் அவசியம். களை நிர்வாகம்னு பார்த்தா அவரை செடியில களை இல்லாம பார்த்துக்கணும். களை இருந்தா பூச்சி நோய் அதுல விழுந்து தாக்கம் அதிகமாக இருக்கும். களை இல்லாமல் இருப்பதால் மகசூல் அதிகரிப்பதுடன் பூச்சி நோய் தாக்குதல் குறைவாக இருக்கும். மேலுரம்: பாக்டம்பாஸ் 50 கிலோ போட வேண்டும். செடி மிகவும் பச்சையாக இருந்தால் உரத்தோட அளவை நம்ம குறைத்துக் கொள்ளலாம். பூச்சி கட்டுப்பாடுன்னு பார்த்தா சார் உறிஞ்சும் பூச்சி அஸ்வினியை கட்டுப்படுத்த அஸ்வினியோட அறிகுறி எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா தாக்கப்பட்ட இலையின் மேல் எறும்பு இருக்கும். இலையின் உள்பகுதி மடங்கி இருக்கும். அஸ்வினியை கட்டுப்படுத்தும் முறை: 1 லிட்டர் தண்ணீருக்கு இமிடாகுளோர் 1 மில்லி, அசிபேட் 2 கிராம், நிம்பிசிடின் 3 மில்லி கலந்து தெளித்து கட்டுப்படுத்தலாம். இலைப்புள்ளி நோயின் அறிகுறி: இலைப்புள்ளி இலையில் சிறு சிறு புள்ளிகள் தோன்றி இலை காய்ந்து கொட்டிவிடும். கட்டுப்படுத்தும் முறை: இதனை கட்டுப்படுத்த 1 லிட்டர் தண்ணீருக்கு கார்பெண்டிசியம் 2 கிராம் என்ற அளவில் தெளிக்க வேண்டும். மீண்டும் அறிகுறி தென்பட்டால்